படையாட்சி குரூப்பும் 1914 கிரிமினல் ரைட்ஸ் ஆக்டில் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க, கேப்சர் பண்ணப்பட்டு ஆற்காடு நார்த் ஆசிஸ் நகர் கேம்பில் அடைக்கப்படுறாங்க. அங்கே கொடுமையான வேலைகள் கொடுக்கப்படுது, சாப்பாடு கிடையாது, மருத்துவம் கிடையாது, செத்ததான் உயிரோட இருந்தானே வேலை செய்யணும். விலங்கு போட்டு விட்ருவான் காலில், ரெண்டு பேர் விலங்கு போட்டுருவான். திருச்சிக்காரனுக்கு அந்த திருநெல்வேலிக்காரனுக்கு விலங்கு போடுவான், அங்கே இருக்க அவனுக்கு மாற்றி விலங்க போடுவான். அங்கே ஜாதி எடுபடாது, கம்பைண்டாக விலங்க போட்டு 4 பேர் 3 பேர் ஒரே விலங்குல உருண்டுகிட்டே இருக்கணும். நீங்கள் இப்படி இந்த 1914 ஆசி நகர கொடுமையில் கேள்விப்பட்டு சார், இப்போ தான் நீங்கள் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். டிஎம் ஜம்புலிங்க முதலியார், டிஎம் ஜம்புலிங்க ராவ் பகதூர், மிகப்பெரிய பண்ருட்டி பக்கத்தில் பிறந்த ஒரு கிராமத்துக்கு பிறந்த ஒரு மிகப்பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவர் டிஎம் ஜம்புலிங்கம் முதலியார். அவர் என்ன பண்ணுறாரு சார், அவர் தான் சார் நெய்வேலியில் நிலக்கரி இருக்கிறதை கண்டுபிடித்தவரும், அதை கண்டுபிடிச்சி அதுக்காண்டி தன் நிலத்தில் 670 ஏக்கரை கவர்மெண்ட் கொடுத்தவர். நெய்வேலி அப்புறம் தான் நெய்வேலி சுரங்கம் வருது. அந்த அளவுக்கு நாட்டையும் கொடுத்து மக்களும் கொடுத்துட்டு பிரிட்டிஷ்கார சில்வாக்கும் இருந்தது அவருக்கு. ராஜ்பவன் பட்டம் கொடுத்தாங்க அவருக்கு. அவர் திடீர்னு தன் சுயமாக இண்டிவிஜுவலாக ஆக்சிஜன் கேப்டன் வச்சுருக்காங்களாமே, அங்கே மக்கள் உள்ள அடிமை கிடக்காம போராளிகள் இருக்காங்களான்னு பார்க்க போகிறாரு தன் சுயேட்சையா. அங்கே பிரமலை அவரே எழுதியிருக்காரு சார், அவருடைய சரித்திரத்தில் இதில் நோட்டில் எழுதியிருக்காரு. அங்கே மதுரை உசிலம்பட்டியை சேர்ந்த பிரமலை கல்லர்களும் முத்திரையர்களும் வன்னியர்களும் வேம்பூர் பறையர்களும் உள்ளே அடைக்கப்பட்டிருக்காங்க. எல்லாம் அங்கே ஜாதியும் கிடையாது, மதம் கிடையாது, எல்லாம் ஒரே கலராக போராளி, குற்றவாளி, அரசாங்கத்தை எதிர்த்து வரி கட்டாதவன், எதிர்த்து போராடினவன், இந்த லிஸ்ட்டில் கொண்டு உள்ளே சேர்த்து அடைச்சிட்டானுங்க. இதை பார்த்து இந்த உள்ள மருத்துவம் உணவு இல்லாமல் மாறுற கொடுமையை பார்த்துட்டு அவங்களுக்கு பூரா உணவு கொண்டு இறக்குறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு, மருத்துவம் கொடுக்குறாரு. அம்பாட்டு கேம்பில் போட்டுட்டு போயிட்டா ஆளக்கான அவங்களை காப்பாது. கேம்ப் ஃபுல் ஃபென்சிங் அடித்து பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க, துப்பாக்கியோட காவல். அப்புறம் போய் நேராக கவர்னர் பண்ணி பேசுகிறாரு, அட்ராசிட்டி இன்ஹியூமனுங்க, இது பண்ணக்கூடாது, ரொம்ப அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சஃபர் ஆகிறாங்க. இவர் கொடுத்த ஃபைட்டில் தான் சார் வேம்பூர் பறையர்கின மக்களும் பழையர்கின தலைவரும் கொஞ்சம் ஃபைட் பண்ணுறாங்க. அது பர்டிகுலர் வேம்பூர் பறையர்ஸ் ஏன் சூஸ் பண்ண தெரியல. அங்கிருந்து சில கிளர்ச்சியாளர் இருந்திருக்காங்க. அது எங்கே இருக்குது வேம்பூர்? இப்போ இருக்க வடார்காடு சார், தென்னார்காடு வடார்காடு, ஆற்காடு மாவட்டம், ஆற்காடு பார்டர் ஒட்டி அவங்க ஆற்காடு படகு வீரர் வந்திருக்காங்க. அது இருந்த சில மக்கள் தான் வேம்பூர் பறையரசன் தனியாக பிரித்து கொண்டு வந்து அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் கொண்டு வந்து உள்ளே சேர்த்துட்டான். சேர்த்து இந்த மாதிரி நடக்கும்போது அந்த டிஎம் ஜம்புலிங்க முதலியார் தான் ஃபைட் பண்ணுறாரு, கவர்மெண்ட் பேசி ரிலீஸ் பண்ண வாங்குறாரு. சார் இது ரொம்ப சித்திரவதை பண்ணுறீங்க, அண்ணன் பண்ணக்கூடாது. இப்போ ராவ் பகதூர் இவருக்கு நிலம் கொடுத்துருக்காரு நெய்வேலிக்கு, இவர் மேலே ஒரு மரியாதை கொடுத்து கவர்னர் அக்சஸ் பண்ணி பேசுகிறார். இப்போ என்ன செய்யணும்னு கேட்குறாரு, அவங்களுக்கு விடுதலை செய்யணுன்றார். ஐயா ஒட்டு மொத்தம் எல்லாத்தையும் விடுதலை பண்ண முடியாது, அது எங்களை பவர் கிடையாது. இது கவர்னர் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஜெனரல் கொடுத்த ஆர்டரு, 1911 போட்ட சட்டம், கிரிமினல் ரைட்ஸ் ஆக்ட்.